டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகள் செந்தில் பாலாஜியிடம் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் டாஸ்மாகில் டெண்டர் எடுக்கப்பட்ட விவரங்களின் ஆவணங்களை கேட்டு பெற்று விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏடிஎஸ்பி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் செந்தில் பாலாஜியிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. தற்பொழுது செந்தில் பாலாஜியிடம் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணை என்பது 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, விசாரணை என்பது எந்த நிலையில் இருக்கின்றது, தற்போது இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக இந்த புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் சோதனை மேற்கொண்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள், முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோரின் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையின் போது வழக்கு விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் பல்வேறு ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 3 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றிருந்தார். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு நிபந்தனையை விதித்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவரிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டாஸ்மாகில் டெண்டர் எடுக்கப்பட்ட விவகாரங்களின் ஆவணங்களை கேட்டு பெற்று விசாரணை என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏடிஎஸ்பி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதாகவும், டிரான்ஸ்போர்ட்டில் முறைகேடு, டெண்டர் முறைகேடு, கட்சி நிதி வசூலிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளதால் அது குறித்த கேள்விகளும் கேட்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியிடம் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கும் அவர் அளிக்கும் பதில்களின் அடிப்படைக்கேற்ப அடுத்த கட்ட விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள், முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோரின் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனைகளானது நடைபெற்று இருந்தது. இந்த சோதனைகளின் போது வழக்கு விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் பல்வேறு ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் ஏற்கனவே தீவிரமாக ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் ரத்தேஷ் என்பவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். அவரை பிடிக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரை கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொள்ளும்
விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும், விசாரணைக்காக அனுப்பப்படும் சம்மன் ஒவ்வொரு முறையும் தவறாமல் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று செந்தில் பாலாஜி தற்பொழுது ஆஜராகியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் இல்லாத நாளாக இருப்பதால் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த செந்தில் பாலாஜிக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார். டாஸ்மாக் மதுபானங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குறித்து இந்த விசாரணை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி மதுபாட்டில் ஒன்றுக்கு 10% கூடுதலாக பெறப்பட்டதாக கூறப்படும் தொகை தொடர்பான முறைகேடுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றுள்ளது. அந்த ஆவணங்களில் இடம்பெற்ற தகவல்கள் டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தங்கள் மற்றும் மதுபாட்டில் கூடுதலாக வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் தொகை மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இதன் பின்பாக இந்த விசாரணைக்கு பின்பாக செந்தில் பாலாஜி வெளியில் வந்து தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.